வணக்கம். நான் காயத்ரி. இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி அம்சம் பொருந்தி அந்த நாளில் மகாலட்சுமி அம்சம் பொருந்தி நம் வீட்டில் மகாலட்சுமிகளாகவே இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக சில விஷயங்களை செய்யவே கூடாது. அதுவும் தை மாத வெள்ளிக்கிழமையில் செய்யவே கூடாத மிக மிக முக்கியமான 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அதிர்ஷ்ட தினமாகவே பார்க்கப்படுது. அதிலும் தை மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே மகத்துவம் நிறைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் நல்ல விஷயங்களை செய்ய மறந்தாலும் நிச்சயமாக அதற்கு நேரெதிரான காரியங்களை மறந்தும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பல விஷயம் சொல்லி வச்சுருக்காங்க. அதிலும் குறிப்பாக 5 விஷயங்கள் செய்யவே கூடாத விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி செய்யக்கூடாத விஷயங்களை செய்வதன் மூலம் அதிர்ஷ்டமும் செல்வமும் விலகி போக ஆரம்பித்து விடும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை, அதுவும் தை மாத வெள்ளிக்கிழமை பார்க்கப்படுது. நம்மக்கிட்ட செல்வம் வருவதற்கும் நிரந்தரமாக அது நம்மக்கிட்டவே தங்குவதற்கும் வெள்ளிக்கிழமையில் சில அடிப்படையான விஷயங்களை கடைபிடித்து வர வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் நம்மிடம் உள்ள செல்வத்தை மற்றவர்களுக்கு கடனாக கொடுப்பது, இந்த மாதிரி செயல்களில் செய்யும் பொழுது மகாலட்சுமி நம்மை விட்டு நிரந்தரமாக சென்று விடுவாள் அப்படிங்கிறது தான் ஐதீகம். பொதுவாகவே அன்றைய தினம் பணம் கடன் கொடுப்பது அல்லது நகையை கடனாக கொடுப்பது, ஏதோ ஒரு தேவைக்கு அவசரமாக நான் போகணும் உன்னுடைய நகையை கொடு அப்படின்னு யார் வந்து கேட்டாலும் தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட அதை கொடுக்காமல் இருப்பது தான் சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வசிக்கும் வீடு எந்த அளவிற்கு தூய்மையாகவும் மங்களகரமாகவும் இருக்குதோ அந்த அளவிற்கு திருமகளின் அருளும் நம் இல்லத்தில் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. வெள்ளிக்கிழமையில் மறந்தும் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சில அடிப்படை விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன, அதனால் கண்டிப்பாக அதை செய்து விடாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியாமலேயே இதெல்லாம் நம்ம இது நாள் வரை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது கூட நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இத்தனை காலங்களாக இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனி நம்ம அதை செய்யாமல் இருப்பது தான் மிக மிக சிறப்பு. இவன் எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் சொந்த வீடு வாங்க முடியலை, பொருள் வாங்க முடியலை, வீட்டுக்கு வந்து சேர மாட்டேங்குது, நிரந்தரமாக செல்வம் தங்காமல் கடன்லையே நான் எப்போவுமே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் புலம்புவதை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். அது ஏன்னு பார்த்தோன்னா இதனால தான் இருக்கும். சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் வகுத்து வைத்ததை தெரியாமல் அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதை மாற்றிக்கொள்வது சிறப்பு. வெள்ளிக்கிழமைகளில் பணம் கடன் கொடுப்பது கூடவே கூடாது. முடிந்த வரை கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் வெள்ளிக்கிழமையில் தான் அவசரம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து நிற்பாங்க. அதாவது 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் அரிசியை வறுப்பது, புடைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது வெறும் வாணலியை எண்ணெய் விடாமலோ வெறும் வாணலியில் வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் வறுக்கவே கூடாது. வெறும் வாணலியை வறுக்கிற சத்தம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பச்சரிசியை வெள்ளிக்கிழமைகளில் அஜாக்கிரதையாக கையாளவே கூடாது. ஏன்னு பார்த்தோன்னா பச்சரிசியில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. அப்புறம் எல்லா கிழமைகளிலுமே பால், தயிர், பச்சை காய்கறிகள் இது எல்லாத்தையுமே கடன் கொடுக்கதும் கடன் இரவலாக வாங்குவதும் நிச்சயமாக கூடவே கூடாது. அதிலும் குறிப்பாக தை மாத வெள்ளிக்கிழமையில் இந்த 3 பொருளையும் நிச்சயமாக கடனாக வாங்குவதோ அல்லது கடனுக்கு கொடுப்பதோ கூடவே கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வெள்ளிக்கிழமையில் பால் பொங்கி கீழே வலியாமல் பக்கத்திலே இருந்து பார்த்துக்கணும். விளக்கு வைத்த பிறகு தலையை விரித்து போட்டுக்கிட்டு இருப்பது, தலை வாருவது, பேன் பார்ப்பது, இந்த மாதிரி செயல்களை செய்யவே கூடாது அப்படின்னும். பெரும்பாலும் பெண்கள் வெள்ளிக்கிழமையில் தலை குளிப்பாங்க. தலை குளித்த பிறகு அந்த தலையை உணர்த்துறதுக்கு, முடியை உணர்த்துறதுக்கு
அதற்கு தேவையான டைம் ஒதுக்கி அதை உலர்த்தி அதுக்கப்புறம் அதை பின்னல் போட்டு அழகாக மங்களகரமாக மலர் சூடி அந்த வெள்ளிக்கிழமையில் இருப்பது தான் சிறப்பு. அதை விட்டுட்டு தலைவிரி கோலமாக வெள்ளிக்கிழமையில் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அன்றைய தினம் குப்பையை விளக்கு வைத்த பிறகு வெளியே வீசவே கூடாது அப்படின்னும், காலை மாலை நேரங்களில் வீட்டில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது விளக்கேற்றவே கூடாது அப்படின்னும், வெள்ளிக்கிழமைகளில் நகம் முடி வெட்டவே கூடாது அப்படின்னும் மிக மிக முக்கியமான இந்த விஷயங்களை கடைப்பிடிக்கணும். அதுவும் தை மாத வெள்ளிக்கிழமையில் பெண்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.